சிறந்தவன் தான். உலகமெல்லாம் ராமபிரானை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ராம் ராம் ராம். அந்த ராமனை வணங்கி வழிபாடு செய்த ஜெய அனுமான். அந்த ராமன் பேரையே சொல்லிக் கொண்டிருக்கின்றவன் அனுமன். அவனுக்கு அனும ஜெயந்தி சிறந்த நல்லாவே. அந்த அனும ஜெயந்தியாக விளங்கக்கூடிய நல்லாவே இந்த பகவான் எல்லோருக்கும் நல்ல ஆட்சி வழங்க வேண்டும் என்று அந்த ராமபிரானுடைய ராமத்தை எல்லோரும் சொல்லி ராமா 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 என்று அழைத்தவர்களே நம் குறைகளை தீர்த்து விடுவார். அதுபோல கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தவர்களே குறைகளை தீர்க்கின்ற நாராயணன் அவருடைய அவதாரம் தான் பல அவதாரம். அம்மா இந்த பூஜை நடத்தலாமா? இந்த ஊஞ்சலில் வந்து இந்த உலகம் காத்திடுவார். இந்த மக்கள் குறைகளை தீர்த்து தாய மகிழ்ச்சியோடு எங்களை வாழ வைத்திடுவார். கற்புர வாடையம்மா கனவாடை ஓடிக்கொள்வார். சாங்காரி வாடையம்மா தருவாடை ஓடிக்கொள்வார். குங்கும வாடையம்மா புலிவாடை. மக்கள் குறைகளை தீர்க்கின்ற ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய அருள்வாக்கை கேட்டு குழந்தைகளுக்கெல்லாம் ஆத்தா எப்போதும் நிம்மதியாக வாழ வைக்கின்ற ஒரு வழிகாட்டியாக வர வேண்டும் என்று உன் பாதத்தை வணங்கி வழிபாடு செய்திருக்கிறார்கள். அவர்களையும் வழிநடத்தி காப்பாற்றணும். இந்த இனிய நல்ல நேரத்திலே வருகின்ற தை மாதம் நமக்கெல்லாம் தை திருவிழா. தை பிறந்தால் வெடி பிறக்கும். ஜனவரி நாளை மறுநாள் நம்மளுக்கு புத்தாண்டு நன்னாள். இந்த இங்கே நமக்கெல்லாம் காலங்களை வழங்குவதற்காக சிறப்பு விருந்தினராக வருகின்ற நமது அமிர்தங்கள் வாழ்கின்ற நமது அன்பு கொண்ட அண்ணன் கவுன்சிலர் ரவி அவர்களும் நமது கோலமணி கிராமத்தில் வாழ்கின்ற சேது ராமன் அந்த ராமபிரானை புதும் துறையாக இருக்கிறவர்கள் சேது ராமன் ஐயா அவர்களும் இங்க வருகை தம்பி இந்த ஒவ்வொரு மாதமும் இங்கே ஊஞ்சல் தாளாட்டி நமது பெரியசாமியுடைய ஆசீர்வாதத்தோடு ஏதோ இந்த இடத்தை வந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கலவை இருந்து வருகை தந்திருக்கின்ற என் பெயரை நான் சொல்லக்கூடாது. அதாவது இந்த கலையிலே சிறந்து அம்மாள் எப்போதும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். சென்றுகளெல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும். ஆத்தாயின் கூட இருந்து வழிநடத்தி காப்பாற்ற வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடிக்குள்ளவும் ஆத்தாளுடைய அனுகிரகத்தை பெற்று வாகனத்தில் செல்லுகின்ற போது ஆத்தாளுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டுதான் வாகனத்தை ஓட்டுகிறேன். வேலூர்லிருந்து 5:30 மணிக்கு கிளம்பி 6 ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். டைமாக இருக்கிறேன். என்ன பண்றது? ஆத்தா எப்போ துணை இருக்கணும். எனக்காக என் ஆத்தா எப்பவும் சிவசக்தி மத்தியமும் அந்த சிவபெருமானும் சக்தியும் என் உள்ளோட இருந்து எப்போதுமே எங்களை வழிநடத்த வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும். ஆத்தாலை இந்த நேரத்திலே இங்கே எனக்கும் வாழ்த்து கொடுத்து இந்த காலங்களில் வழங்குவதற்காக பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பெயரும் ஆத்தால் இந்த இடத்திலே பதிக்க வைத்திருக்கின்றார். இதுக்கு இந்த அச்சி பிரிண்ட் செய்து உடனோடு இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மூல கரமாக இருக்கின்ற சென்னை
குழந்தையை வாழ்ந்து வருகின்ற தாமோதர ஐயா அவர்களும் இதை நமக்கு வெளியில் இருக்கின்றார்கள். அனைவர்களும் நல்ல முறையில் நோய் இல்லாமல் நமது குழந்தைகள் எல்லாம் நமது பூக்கார் புருஷோத்தமன் ஐயா அவர்களும் இதில் உடனிருந்து வருவித்துக் கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கின்ற அனைத்து மக்களும் விக்கி ஒவ்வொரு மாதமும் அலங்காரம் சிறந்த முறையை இன்று என்ன அலங்காரம்னா அன்னப்பூர்ணி அலங்காரம். சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அன்னப்பூர்ணி வழங்கினால் எப்போதும் அள்ளி அள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுக்க மாட்டான். அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்னப்பூர்ணியாக இந்த அலங்காரம், அந்த அலங்காரத்தை அழகாக விக்கி குழந்தைக்கு ஏதோ கால்நிலை சரியில்லை, சீக்கிரமாக தன் குணமடைய வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்தனை செய்கின்றோம். சென்றடலாம் சிறப்பாக வாழ வேண்டும், இன்னும் மேலும் மேலும் ஒரு படியாக வளர வேண்டும், சிறந்த உள்ள அலங்காரத்தோடு சென்றடலாம் வாழ்த்துக்கள் வர வேண்டும் என்று அம்மாவை பிரார்த்தனை செய்கின்றேன். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அன்பு உறவு மக்களுக்கும் நம்மளோடு இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்போதும் ஆத்தா துணை இருக்க வேண்டும். சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்திலிருந்து நம்ம எல்லாம் ஆட்சி வழங்க வேண்டும். சிவசக்தி பந்தியங்களோடு ஒரு வாரியங்களும் நம்மளை காக்க வேண்டும் என்று வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் இந்த தாலாட்டியை கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெற வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்கின்ற ஓம் சக்தி பராசக்தி அகிலாண்டீஸ்வரி பிரம்மாந்தராளை.